வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். புத்தரை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அவருடைய இயற்பெயர் சித்தார்த்தன். சித்தார்த்தன்னா மேன்மையை உருவாக்குபவர் என்று பொருள் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த புத்தர் பிறந்தவொன்னே அவங்க அப்பா ஜோசியம் பார்க்குறாரு. இப்போ இந்த ஜோசியக்கார் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, இவர் மிகப்பெரிய ராஜாவாக வருவார், இல்லைன்னா மிகப்பெரிய துறவியாக போயிடுவார். ரெண்டு இதில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஏதாவது ஒரு ஏரியாவில் ஒரு பெரிய ஒன்று மிகப்பெரிய அரசராக வந்துடுவார், இல்லைன்னா மிகப்பெரிய துறவி ஆகிடுவார்னா அவங்க அப்பாவுக்கு பயம் வந்துருச்சு. நமக்கு அப்புறம் நம்ம நாட்டை இவர் தானே அரசாகணும், இவர் துறவியாக போவார்னு சொல்கிறார். ஒரு ராஜாவாயிட்டா பரவாயில்ல, ஒரு துறவியாக போயிட்டா என்ன பண்ணுறது, நம்ம நாடு என்ன கதியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியக்கார்ட்டே கேட்குறாரு. அவரிடம் பார்த்தோர்ட்டே கேட்குறாரு, இவர் துறவியாக போகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா அப்போ தான் அவர் சொன்னார், வியாதியஸ்தர்களை, வயசானவங்களை, துறவிகளை, பிணத்தை, மரணத்தை எல்லாம் பார்க்காம இவரை வளர்த்திங்கன்னா போதும். உங்களுக்கு தெரியும் அந்த கதை. அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு 16 வயசு வரைக்கும் அவர் அப்படியே அரண்மனையில் பாதுகாத்து வளர்க்குறார். அவர் வயசானவங்களே பார்த்ததில்ல. அவருக்கு முன்னால் வர்றவங்களாம் எங்கே தான் வரணும், சிரிச்சு கண்ணீர்லாம் அழுகிறவங்க, வருத்தப்படுறவங்களாம் இருக்கக்கூடாது, நோயாளிகள் பேஷண்ட்லாம் அவர் முன்னால் வரக்கூடாது, டெத்தெல்லாம் அவர் பார்க்கவே கூடாதுன்ற மாதிரி வளர்த்துட்டு அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணும்போது எப்படி ஒரு அழகான கல்யாணம் பண்ணணும்னு அப்போ நிறைய அழகான பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் ஏதாவது பரிசு கொடுக்குற மாதிரி இவரை கொடுக்க வைக்கலாம். பரிசு கொடுக்கும்போது எந்த பெண் அழகாக இருக்கோ அந்த பெண்ணை இவரை செலக்ட் பண்ணுவாருன்னு வராங்க. அப்புறம் எல்லாருக்கும் கொடுத்துட்டே வராரு. கடைசியில் புத்தரை கல்யாணம் பண்ண யசோதரா அவங்க வரும்போது எல்லா பொருளும் காலி ஆயிடுச்சு. அப்போ அந்த பெண் எனக்கு ஏதாவது கொடுங்களேன்னு கேட்குறா. ஒன்றா அவர் தன் கையில் இருக்கிற மோதிரத்தை கேட்டு கொடுக்குறாரு. இன்னும் ஏதாவது கொடுங்க, ஒரு முத்து மாலையோ அதை ஒன்று கொடுக்குறாரு. அந்த மாலையை கொடுத்தோன்னா அவள் என்ன சொல்லிட்டா, இந்த மாலை என்னை விட உங்களுக்கு தான் நல்லா இருக்குது, இந்த மோதிரம் போதும், மாலையை நீங்கள் வச்சுங்கன்ட்டா. இந்த தூரத்தில் தான் அவங்க அப்பா பார்த்தாரு. பரவாயில்லையே, பொன் நகை மேலே ஆசைப்படாத ஒரு பொண்ணு இப்படிப்பட்டவ தான் மருமகள் ஆகணும்னு நினச்சி கல்யாணம் பண்ணிட்டார் இல்லையா. நகையே வேணான்னு சொல்லுதில்ல ஒரு பொண்ணு, எந்த பொண்ணு சொல்லும், நீங்களே வச்சுங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணமான பிறகு தேரோட்டியோட வெளியே போகும்போது இவர் யாரெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தடுத்து வச்சுருந்தாரோ, அயோத்திகரை பார்த்துட்டாரு, வயசானவங்களை பார்த்துட்டாரு, மரணத்தை பார்த்துட்டாரு. பார்த்த பிறகுதான் ஒரு நாள் ராத்திரி சொல்லிக்காம கொள்ளாமல் துறவு போயிட்டார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ சின்ன சின்ன வெளிச்சத்தில் இதில் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், போயிட்டு சில ஆண்டுகள் கழித்து, பல ஆண்டுகள் கழித்து வந்த உடனே அவருக்கு ஒரு பையன் இருக்கு. இவங்க அப்பா நினச்சிட்டாரு, சரி இவங்க தான் துறவியாக போயிட்டாரு, பையனை நம்ம அரசராக்கல நினச்சா பையனையும் துறவுக்கு கூப்பிட்டோன்னா அவங்க அப்பா புத்தர்கிட்ட ஒரு வரம் கேட்குறார். அவரையும் துறவியாக்குறதுக்கு முன்னால் ஒரு வரம் கேட்குறாரு. இப்பா, இனிமே துறவு போகணும்னா பெற்றோருடைய அனுமதியோடு போகணும்னு ஒரு வரம் கொடுப்பா. இந்த இடத்துல நீங்கள் புத்தர் சிறந்தவர், அவருடைய வாழ்க்கை வரலாம், அந்த தந்தையினுடைய மனம், நீதான் ராஜாவா அவன் நினச்சேன், நீ சொல்லிக்காமல் துறவு போயிட்ட, பரவாயில்ல, அதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது, உன் பையனாக தான் அவன் நினச்சேன், அவனை இப்போ நீ துறவிக்கு உள்ளத்தில் சேர்த்துக்கிட்டேன். ஆக துறவு போகிறது தப்புன்னு நான் சொல்ல விரும்பல, அப்பா அம்மாட்ட அனுமதி கேட்டுட்டு போகணும் அப்படின்னு ஒரு ரூல் போடுப்பான்னு கேட்டார்னு அவருடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு சம்பவம் இருக்கு. இதை ஏன் சார் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? நான் அங்கே ஊழியத்துக்கு போகிறேன், இங்கே ஊழியத்துக்கு போகிறேன், அங்கே போய் பாட்டு போடுறேன், அங்கே சாட்டி சொல்ல போகிறேன், வீட்டில் அப்பா அம்மாவை கவனிக்காமல் போனேன்னு அர்த்தம். நிறைய பேர் இருக்காங்கல்ல. அந்த வேதனை தான் அவங்க அப்பாவை அந்த ஒரு வரத்தை கேட்க வச்சு, அப்பா அம்மாட்ட கேட்டுட்டு போகணும்னு சொல்லுப்பான். இது புத்தர் செஞ்சது தப்பா, அவங்க அப்பா கேட்ட வரம் தப்பா விட்டுருங்க. இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய டீச்சிங், ஒரு தந்தையினுடைய வேதனை, ஐயோ என் பிள்ளை இப்படி வரும்னு நினச்சேன், இப்படி ஆகிப்போச்சு, ஸோ இனிமேல் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறார்ல. அதே மாதிரி தான் நிறைய பிள்ளைகள் அப்பா அம்மாவை கவனிக்காமல் நீங்கள் 1000 ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஞாபகம் வச்சுங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற கடவுள் உங்கள் அப்பா அம்மா. உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்கிற உதவி தான் முதல் நற்செய்தி பணி, அதுக்கு பிறகு தான் மற்றவங்களுக்கு. அதனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது கூட அம்மாவை பற்றி ஒரு வார்த்தை பேசினார். அதெல்லாம் இவ்வளோ கேட்குறோம். ஆனால் 24 மணி நேரம் நாங்கள் காலையில் அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிடுவோம். செஞ்சு வச்சுட்டு போகிறதில்ல. உனக்கும் செஞ்சு வச்சுட்டு அவங்க போனாங்க, ஊட்டினாங்கல்ல, சாப்பிடுனாங்கல்ல, பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோன்னாங்கல்ல. அப்படிப்பட்ட பெற்றோரை விட்டுட்டு ஊழியத்துக்கு போகிறதுங்கிறது மேன்மைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த சம்பவத்தை கொண்டு இதோட கனெக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். எனவே நீங்கள் ஊழியம் செய்யுங்கள், துதியாற்றுங்கள், சாட்சி செய்யுங்கள், அங்கே போய் ட்ராக்ஸ் கொடுங்கள், இங்கே போய் ட்ராக்ஸ் கொடுங்க, யாரும் வேணான்னு சொல்ல. உங்கள் அப்பா அம்மாவுடைய மனசு அதை முழுசாக அங்கீகரிச்சிருக்கா, அவங்க மனசு என்ன அப்படிங்கிறத யோசித்துட்டு அப்புறம் நீங்கள் கடவுளை பற்றி சொல்லலாம். கடவுள் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அப்பா அம்மாவுடைய மனது தான்
வாசல் வழி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.